வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னது பார்க்க போகிறோன்னா, நமது இந்திய தேசிய கொடி தான். நான் வீட்டில் பண்ணி வச்சுருந்தது முதல்ல வந்து சதுரமாக இருக்கும். இப்போ வந்து ரவுண்டாக கேட்டாங்க ஒருத்தங்க, அதனால தான் ரவுண்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி செய்துக்கிட்டு இருக்கேன். முதல்ல இது வந்து கொஞ்சம் பெரிய பாசி எடுத்து செய்திருக்கேன், பெரிய டொயின் வச்சு செய்திருக்கேன். முதல்ல ஒரு 6 மணிப்பூ போட்டுக்கிடணும். போட்டுட்டு அதுக்கு பிறகு 5 பாசி போட்டு 6 மணிப்பூ போடணும். அந்த 6 பாசியும் சுற்றியே 6 மணிப்பூ போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், இப்போ நான் 6 மணிப்பூ சுற்றி அந்த 6 பாசி நடுவில் இருக்கக்கூடிய 6 பாசிலையுமே சுற்றி 6 மணிப்பூ போட்டு முடிக்க போகிறேன். கடைசியாட்டு போடக்கூடிய பூவில் வந்து 3 பாசி போட்டு முடிச்சிடணும். அதுக்கு பிறகு பக்கத்து பாசியும் எடுத்துக்கிடணும். எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு நமக்கு இப்போ 4 பாசி போடணும். இதில் வந்து 6 மணிப்பூ போடணும். அதுக்கு பிறகு எடுக்கும்போது ஒரு பாசி எடுக்கணும். அப்பவும் நமக்கு 3 பாசி தான் போடணும். ஆனால் அதில் வந்து 5 மணிப்பூ வரும். இதே மாதிரி தான் நம்ம இதையும் சுற்றி போட்டு எடுக்கணும். பாருங்கள், இப்போ இதில் 6 மணிப்பூ போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு 3 பாசி போட்டு 5 மணிப்பூ போடணும். இனி அடுத்தது வந்து 6 மணிப்பூ வரும். அடுத்தது 5 மணிப்பூ, இப்படி ரவுண்டாகவுமே சுற்றி சுற்றி போட்டு எடுக்க போகிறேன். ஒரு 6 மணிப்பூ, ஒரு 5 மணிப்பூ, இதே மாதிரி மாறி மாறி வரணும். அதாவது அவங்க என்ன கேட்டாங்கன்னா, இது சதுரமாக இருக்கிறது கொஞ்சம் எனக்கு பிடிக்காத மாதிரி இருக்குது, நீங்கள் ரவுண்டாக பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ரவுண்டாக பண்ணும்போது நமக்கு அது கொஞ்சம் பெருசாக தான் வருது. அதே அளவில் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதனால் இந்த ரவுண்டு வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ ஒரு ரவுண்டு, அதுக்கு பிறகு ஒரு 6 மணிப்பூ 2வது ரவுண்டு, இது 3வது ரவுண்டு போட்டிருக்கோம். இப்போ 3வது ரவுண்டு இதில் 2 பாசி போட்டு இதில் முடிச்சிடலாம். முடித்த பிறகு அதுக்கு பிறகும் ஒரு ரவுண்டு போடணும். பாருங்கள், இனி இப்போ ஒரு பாசி இருக்குது, 3 பாசி போட்டுடலாம். 4 மணிப்பூ தான் போட போகிறோம். இனி இதையுமே சுற்றி 4 மணிப்பூ போடணும். இப்படி ரவுண்டாக, அது அப்போ தான் ரவுண்டாக பெருசாக வந்துக்கிட்டு இருக்கும். இனி 2 பாசியாக போட்டு கொண்டு வரணும். போட்டு கொண்டு வந்து அதுக்கு பிறகு அடுத்தது வந்து 6 மணிப்பூ போடணும். இதே மாதிரி அது 2 பீஸ் போடணும். அதுக்கு மேலே ஒரு பீஸ் கொஞ்சம் சின்னதாக போட்டிருக்கேன். அதுக்கு மேலேயும் ஒரு பீஸ் போட்டு இப்படி ஜாயின் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக அழகாக உள்ள அட்டை எல்லாமே வச்சு ரெடி பண்ணி இப்போ ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். ஜாயின் பண்ணும்போது கீழே வந்து நம்ம அட்டையெல்லாம் வச்சு டைட்டாக பண்ணனால ஊசி இல்லாமல் கொறுக்க முடியலை. அதனால் ஊசியில் டொயினை கொறுத்து வச்சுட்டு இப்போ போட்டுக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், இதே மாதிரி எல்லாமே ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு இப்போ 3 கலர் பாசி எடுத்து வச்சுருக்கேன், பச்சை, வெள்ளை, ஆரஞ்சு. இது வந்து மேலே வரக்கூடிய தேசிய கொடி செய்ய போகிறேன். இது வந்து 4 மணிப்பூவில் தான் செய்யணும். 4 மணிப்பூவில் ஒரு 2 லைன் பச்சை கலர். இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். 4 மணிப்பூ போடுறது முதல்ல 4 பாசி போடணும். அதுக்கு பிறகு ஒரு சைடு 2 பாசியும் ஒரு சைடு 1 பாசியும் போடணும். அதுக்கு பிறகு திருப்பும்போது ஒரே சைடு 3 பாசி போடணும். போட்டுட்டு எப்படி அதே மாதிரி தான் திருப்பி கொண்டு வந்து பிறகு 2 பாசியாக போட்டு இதே மாதிரி 2 லைன் பச்சை போட்டிருக்கேன். இப்போ அடுத்த லைன் வெள்ளை போட்டுக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து நடுவில் சக்கரத்துக்காக 2 நீல பாசியும் போட போகிறேன். பாருங்கள், நான் அதையும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ 2 நீல பாசி போட்டிருக்கோம். அடுத்தது ஒரு வெள்ளை பாசி. அதாவது ஒரு வெள்ளை பாசி போடுறதுக்கு பதிலாக தான் சின்ன பாசியில் 2 போட்டிருக்கோம். அப்போ தான் அது வந்து ரவுண்டாக கிடைக்கும். இதே மாதிரி போட்டு எடுத்துக்கிடுங்க. பாருங்கள், இப்போ அந்த நீல பாசி ரவுண்டாக நடுவில் இருக்குது. இப்போ அதே மாதிரி வெள்ளை பாசிலையும் ஒரு 2 லைன் போட்டு முடிச்சுட்டு அடுத்தது ஆரஞ்சு கலர் போட்டிருக்கோம். ஆரஞ்சு கலரையும் போட்டு முடிச்சுட்டு அதே மாதிரி 2 பீஸ் போட்டு எடுத்துக்கிடணும். பாருங்கள், இப்போ ஆரஞ்சு கலரு 2 வெள்ளை பாசியும் ஒரு ஆரஞ்சியும் போட்டிருக்கோம். முதல்ல ஒவ்வொரு ஆரஞ்சு கலர் போட்டுகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு ஆரஞ்சு கலர் பாசி போட்டு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு ஃபுல்லாக ஆரஞ்சு போடணும். பாருங்கள், இப்போ கொடியை செய்து அதில் ஜாயின் பண்ணியாச்சு. 2 சைட்லேயும் தான் ஒவ்வொரு பாசி போட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். லைனாக ஜாயின் பண்ணலை. இப்போ நமக்கு அதுக்கு கயிறுக்கு கோதுமை பாசி அல்லது அரிசி பாசின்னு சொல்லுவாங்க. அந்த பாசியை நீளமாக கொறுத்து இப்படி எடுத்துக்கிட்டேன். இது கயிறு மாதிரி அதில் கொறுத்து லேசாக அதில் ஒரு சொட்டை போட்டு விட்டுடலாம். பாருங்கள், அதில் சொட்டை போட்டு
கொடி ஏற்றின மாதிரி பண்ணி முடித்தாச்சு. பாருங்கள், இப்போ பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அவங்களுக்கு இதை கொடுக்க போகிறேன். பாருங்கள், இது அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. நான் முதல்ல பண்ணி வச்சுருந்தையுமே உங்கள்கிட்ட இதில் காமிக்கிறேன் பாருங்கள். அது சதுரமாக இருக்கும் தான் இருக்குது பாருங்கள். இதுதான் அது நான் முதல்ல எங்கள் வீட்டில் பண்ணி வச்சுருந்தது. இதுதான் என்கிட்ட இருக்குது. இப்போ நான் செய்து எடுத்தது தான் அவங்களுக்கு கொடுக்க போகிறேன். அவர் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ண சொன்னாங்க. அதனால் பண்ணி கொடுத்துருக்கேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். விரல் வலி கலைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.